தற்பொழுதும் நேரடியாக ஜனாதிபதியை விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு பிள்ளையான் இருக்கின்றார் என்றால் மீண்டும் அப்படி போன்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்வதற்கு காலம் நேரம் எடுக்காது. பிள்ளையானுக்காக கதைப்பதற்கு பெரிதாக ஆட்கள் எல்லா சபைகளும் தன்னிச்சையாக முடிவுகளை எடுக்க வலுக்கிட்டால் உள்ளூராட்சி சபைகள் எவ்வாறு செயற்படுவது? ஏற்கனவே ஆளுநர் ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு அதிகார மையம். அவர் அந்த அளவு தூரம் அந்த உள்ளிருந்து கொண்டு ஒரு நம்பிக்கை கொள்கின்றார், மீண்டும் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படும், அந்த ஆட்சி மாற்றத்தின் மூலம் தான் விடுதலை பெறுவேன் என்ற ஒரு நம்பிக்கை அவருக்கு இருப்பதுதான். சொல்லி போகின்ற முறையை பார்த்தால் அவர் இதை பார்த்து ஏதோ அச்சப்படவில்லை. இந்த விஷயம் அதுதான் ஏற்கனவே அவர் ஜோசப் பரராயசிங்கம் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு எங்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் எல்லாம் சரியாகத்தான் செய்யப்படுகிறார்கள் என்று நான் சொல்ல வேண்டும். அல்லது பிள்ளையான் தொடர்பில் கட்டமைக்கப்பட்ட அந்த பிம்பத்தை நேற்றைய தினம் பிள்ளையான் வெளிப்படுத்திய கருத்து என்பது உடைத்திருக்கின்றது. அவை இது ஒரு புதிய விஷயம் இல்லை. நகர சபை மாநகர சபையிலே சண்டை பிடிப்பது, தூக்கி ஆவணங்களை தூக்கி வீசுவது, ஃபைலால் அடி சண்டை பிடிப்பது, பொதுத்தனாயிரு குண்டு தாக்குதலாக இருக்கலாம், அல்லது சுரேசாலையாக இருக்கலாம், அல்லது பிள்ளையான் போன்றவர்கள் இனி வெளியில் வர மாட்டார்கள், இவர்கள்தான் இந்த குற்றத்தை இழைத்தார்கள் என்பதனை. கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங், வெள்ளவத்தை ஐபிசி ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில். வணக்கம், இது களம், மாற்றத்துக்கான குரல். தற்பொழுது தமிழ் தேசிய அரசியலில் பல்வேறு விடயங்கள் பேசுபொருளாக இருக்கின்றது. ஆளுநருடைய அதிகாரம், அதே போன்று தென்னிலங்கையில் இடம்பெறுகின்ற மாற்றங்கள், இந்த விவகாரங்கள் தொடர்பில் பேசிக்கொள்வதற்காக அரசியல் ஆய்வாளர் ஜதீந்திர அவர்கள் நம்ம இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். தற்பொழுது ஆளுநருக்கு எதிரான ஒரு போராட்டம் வடமாகாணத்தில் இடம்பெறுகின்றது. குறிப்பாக வவுனியா மாநகர சபையாக இருக்கலாம், அல்லது சாவகச்சேரி நகர சபையாக இருக்கலாம். இந்த விவகாரத்தை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? இது அடிப்படையில் முதலாவது விஷயம், ஆளுநருடைய இந்த நடவடிக்கை தொடர்பில் எதிர்ப்பு தெரிவிப்பது நியாயமானது அரசியல் ரீதியாக. இரண்டாவது, சட்ட ரீதியாக அந்த விடயத்தை கேள்விக்குள்ளாக்க வேண்டிய தேவையும். இது அடிப்படையான பிரச்சனை என்னென்றால், உங்களுக்கு தெரியும், இந்த மாகாண சபை தேர்தலை தொடர்ந்தும் தற்பொழுது இருக்கிற தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் உட்பட ஏற்கனவே முன்னே இருந்த அரசாங்கங்களும் தொடர்ந்தும் பிற்போட்டு வந்து மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு வாய்ப்புகள் இருந்த பொழுதும் அதை பல்வேறு காரணங்களை சொல்லி அந்த மாகாண சபை தேர்தலை நடத்துவதை அவர்கள் தொடர்ந்தும் பிற்போட்டு வருகின்றார்கள். அதையே இப்பொழுது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் பல்வேறு காரணங்களை சொல்லி அதை பிற்போட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் தான் இந்த ஆளுநருடைய இந்த தலையீடு தொடர்பான சர்ச்சை எழுந்திருக்கிறது. முக்கியமாக தெரிவு செய்யப்பட்ட 2 உறுப்பினர்கள் அவர்கள் வகித்த பதவி, அதாவது பிரதி நகர சபை தலைவர் மற்றும் மாநகர சபை தலைவர் என்ற 2 பதவிகளை இல்லாமலாக்குவது மட்டுமல்ல, அடுத்து அந்த கெசட் நோட்டிபிகேஷன் படி அவர்களுடைய உறுப்புரிமையையும் நீக்குவதாக ஆளுநர் அந்த தனக்கு உள்ள சட்ட அதிகாரத்தின் அடிப்படையில் செய்வதாக வர்த்தமானியின் மூலம் அறிவித்திருக்கிறார். இந்த உறுப்புரிமையை இல்லாமலாக்குதல் என்ற விஷயம் நிச்சயமாக கேள்விக்குள்ளாக்கப்பட வேண்டிய விஷயம். ஏனென்றால் மக்களால் தெரிவு செய்யப்பட அவர்கள் தொடர்பான அவர்களுடைய நடவடிக்கைகள் அல்லது அவர்கள் தொடர்பாக இருந்தால் எனக்கு அது அவர்கள் மீதான குற்றச்சாட்டு அது 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 வேறு விடயம். ஆனால் அது அவருடைய பதவி நிலைகள் தொடர்பாக அதை அதிகாரத்துக்கு உட்பட்டு அதை மாற்றுவது அல்லது அது தொடர்பாக பரிந்துரைகளை முன்வைப்பது என்பது வேறு விடயம். ஆனால் அவருடைய உறுப்புரிமை, மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அந்த உறுப்புரிமையை இல்லாமல் ஆக்குதல் என்பது நிச்சயமாக ஒரு சிக்கலான விடயம். ஏனென்றால் மாகாண சபை தேர்தல் தொடர்ந்தும் பிற்போடப்படுகின்ற நிலையிலே ஒரு ஏற்கனவே இருக்கின்ற அதிகாரங்கள் தொடர்பான ஒரு சர்ச்சையை, ஒரு கேள்வியை இது எழுப்பியிருக்கு. ஒரு விவகாரம் சார்ந்து ஒரு விசாரணை நடத்தப்பட்டு அதிலிருந்து தான் அவர்கள் பதவியிலிருந்து நீக்கப்படுகின்றார்கள். ஆளுநருக்கு அந்த அதிகாரம் இருக்கின்றது. அதே நேரம் இவர்களும் சட்டத்துக்கு உட்பட்டு நடக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அல்லவா ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும்? இல்லை, இதில் அடிப்படை அந்த பதவி விஷயம், அதாவது பதவி நிலைகள் சார்ந்த, அதாவது அவர் அந்த பதவியை துஷ்பிரயோகம் செய்திருக்கிறார் அல்லது அந்த பதவிக்குரிய வகையில் செயற்படவில்லை அல்லது அதுக்கு பொறுப்பு கூறல் அடிப்படையில் செயற்படவில்லை என்ற விஷயங்கள் அடிப்படையில் ஆளுநர் சில நடவடிக்கைகளை மேற்கொள்வது என்பது வேறுபடியும். ஆனால் அவர்களுடைய உறுப்புரிமை, அதாவது இந்த மக்களால் தெரிவு செய்யப்பட்ட உறுப்புரிமையும் இல்லாமல் ஆக்குதல் என்பது மாகாண சபை தேர்தல், அதாவது மாகாண சபை அரசாங்கம் இல்லாத சூழலில் அது நிச்சயமாக அரசியல் ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் அது கேள்விக்குள்ளாக்கப்பட வேண்டும். ஏனென்றால் இப்ப எதிர்காலத்தில் இப்பொழுது
அவர்கள் தொடர்பாக சில குற்றச்சாட்டுகள் அல்லது நீங்கள் சொன்னது போன்ற ஒரு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இது வந்து ஒரு 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 ஆரம்ப நிலை. ஏனென்றால் நாளைக்கு இதே போன்று குறித்த ஆளுநர், இந்த ஆளுநர் இல்லாமல் போய் இன்னொரு ஆளுநர் வரலாம், அல்லது வேறு அதிகாரிகள் வரலாம் தென்னிலங்கையிலிருந்து. அவர்களுடைய விருப்ப வெறுப்புகளின் அடிப்படையில் செயற்படாத பட்சத்தில் இப்படியான உறுப்பு நகரசபை மாநகர சபை உறுப்பினர்களை அவர்களுடைய பதவியிலிருந்து மட்டுமல்ல உறுப்புரிமையையும் இல்லாமல் ஆக்கலாம் என்ற அடிப்படையிலே செயற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அந்த வகையில் தான் இந்த விடயத்தை நாங்கள் கேள்விக்குள்ளாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. முக்கியமாக ஆளுநருக்கு சட்டத்திலே அது இடம் இருக்கிறதா இல்லையா என்பது சட்ட ரீதியாக அதை கேள்விக்குள்ளாக்க வேண்டும். என்றால் மாகாண சபை நீண்ட காலமாக இதற்கு முன்னரும் மாகாண சபையினுடைய ஆட்சி காலங்களில் சபைகள் கலைக்கப்பட்டிருப்பதற்கு முன்னுதாரணங்கள் இருக்கின்றது அல்லவா? மாகாண சபை, அதாவது மாகாண அரசாங்கம் நடைமுறையில் இருந்த காலத்திலே அப்படி இந்த விக்னேஸ்வரன் இருக்கின்ற பொழுதும் அவர் சில சபைகளை கலைத்திருந்தார். அதே போன்று சில ஆளுநர்கள் பதவிகளை, அதாவது இந்த அவர்கள் வகித்த மாநகர சபை அல்லது நகர சபையில் வகித்த பதவிகளை இல்லாமலாக்கிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. ஆனால் உறுப்புரிமையை இல்லாமலாக்குதல் நான் அறிந்தவரை இதுக்கு முதல் நடந்ததாக நான் அறியவில்லை. தென்னிலங்கையில் எங்கும் நடந்ததாகவும் நாங்கள் அறியக்கூடியதாக இல்லை. சில வேளை நடந்திருந்தால் அதை நாங்கள் பார்க்க வேண்டும், அது என்ன அடிப்படையில் நடந்தது. ஆனால் உறுப்புரிமை இல்லாமலாக்குதல் என்பதுதான் இங்கே முக்கியமாக கேள்விக்குள்ளாக்கப்பட வேண்டிய விஷயம். இது ஒருவேளை சட்டத்திலே இருக்கிறது வாய்ப்புகள் என்றால் அந்த சட்ட ஏற்பாடு கூட கேள்விக்குள்ளாக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. நீங்கள் கூறுவது ஒரு மக்கள் பிரதிநிதியாக மக்களால் தெரிவு செய்யப்படுகின்ற ஒருவரை ஆளுநரால் இடைநிறுத்தப்படக்கூடாது என்பது. நிச்சயமாக. ஏனென்றால் இல்ல ஆளுநர், அதாவது இப்ப அவருடைய பதவி என்பதற்கு அப்பால் அந்த உறுப்புரிமை அது வந்து இப்ப நாங்கள் ஜனநாயக ரீதியாக சொல்லுகிறோம் மக்கள் இறமை உள்ளவர்கள். அந்த இறமை உள்ள மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒருவர் மக்களால் அகற்றப்படுதல் என்பதுதான் அந்த ஜனநாயக நடைமுறை. மக்களால் அகற்றப்படலாம். அது ஒரு ஜனாதிபதியை அடுத்த தேர்தலிலே தோற்கடித்து மக்கள் அனுப்புவது, நாடாளுமன்ற உறுப்பினர்களை அனுப்புவதெல்லாம் மக்களுடைய விஷயம். அவர்கள் தெரிவு செய்வதும் அவர்கள் தான், தோற்கடிப்பதும் அவர்கள் தான். ஆனால் இப்பொழுது ஆளுநரை பொறுத்தவரையில் அவர் வந்து ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்டவர். ஆளுநருடைய நியமனம் தொடர்பாகவோ அல்லது ஆளுநருடைய நடவடிக்கைகளை கேள்விக்குள்ளாக்குகின்ற அதிகாரம் மக்களுக்கு இல்லை. மக்களுக்கு அந்த இடம் இல்லை. ஆனால் ஆளுநர் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவரை அவருடைய பதவி, அவருடைய உறுப்புரிமையை இல்லாமல் ஆக்கலாம் என்பதுதான் இப்பொழுது இங்கே ஒரு சிக்கலான விடயம். ஆனால் உறுப்பினர்கள் அனைவரும் சத்திய பிரமாணம் செய்கின்றார்கள், தாங்கள் அரசியலமைப்பை முழுமையாக பின்பற்றுவோம் என்று. ஆனால் அதிலிருந்து அவர்கள் மாறி செயற்படுகின்ற பொழுது எவ்வாறான ஒரு நடவடிக்கையை எடுக்க முடியும் ஆளுநரால்? அல்லது ஒரு அரச கட்டமைப்புக்குள் நிர்வாக செயற்பாடுகளுக்குள் அனைவரும் ஏதோ ஒரு வகையில் ஒத்திசைவாக இருக்க வேண்டும் அல்லவா? எல்லா சபைகளும் தன்னிச்சையாக முடிவுகளை எடுக்க வலுக்கிட்டால் உள்ளூராட்சி சபைகள் எவ்வாறு செயற்படுவது? இதில் அடிப்படை பிரச்சனை, அதாவது தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் சில அடிப்படை விதிகளுக்கு உடன்பட்டுத்தான் செயற்பட வேண்டும் என்பது சரி. ஆனால் பிரச்சனை அந்த 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 அதாவது இப்போ ஏற்கனவே வந்து ஒரு ஒழுங்கு இருக்கிறது, ஏற்கனவே அந்த கட்சிகள் இருக்கின்றன, தெரிவு செய்யப்பட்ட அந்த சபை இருக்கிறது, பல்வேறு விடயங்கள் இருக்கின்றன நடைமுறை. அந்த 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 வழிமுறைகள் ஊடாக எல்லாம் அது கையாளப்பட்டு வருகின்றதா என்பதை நாங்கள் பார்க்க முக்கியம். இப்போ நான் சொல்லவில்லை எங்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் எல்லாம் சரியாகத்தான் செயற்படுகிறார்கள் என்று நான் சொல்ல வரவில்லை. ஆனால் பிரச்சனை அந்த 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 அவர்களுடைய செயற்பாடின்மை தொடர்பான அந்த பொறிமுறையை எவ்வாறு வகுப்பது என்பதுதான் இங்கே பிரச்சனை. இப்போ ஆளுநர் தன்னுடைய தனிப்பட்ட விருப்ப பொறுப்புகளில் நடவடிக்கை எடுக்கலாம், அல்லது ஒரு குறிப்பிட்ட உள்ளூராட்சி ஆணையாளருடைய கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு நடவடிக்கை எடுக்கலாம், அல்லது அந்த நடவடிக்கைகளுக்காக அவர் ஒரு விசாரணையை மேற்கொள்ளலாம் என்ற ஒரு ஒரு முன்னுதாரணமான நடவடிக்கையாக இது மாறிவிடக் கூடாது என்பதுதான். தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் அவர்களுக்குரிய பொறுப்புகளோடு செயற்பட வேண்டும் என்பது உண்மை. ஆனால் இப்ப நீங்கள் இந்த விடயத்தை இன்னொரு விதமாகவும் பார்க்கலாம். ஏற்கனவே இந்த நாட்டிலே நகர சபை மாநகர சபையிலே பல்வேறு இதைவிட மோசமான குழப்பங்கள் எல்லாம் இந்த நாட்டிலே நடந்திருக்கிறது. நாங்கள் பல்வேறு இடங்களிலே பார்க்கின்றோம், அடிப்படை சண்டைகள் எல்லாம் நடக்குது, நாடாளுமன்றத்திலே பார்க்கின்றோம், நடந்து கொண்டு இருக்கு. அவை இது ஒரு புதிய விஷயம் இல்ல. நகர சபை மாநகர சபையிலே சண்டை பிடிப்பது, ஆவணங்களை தூக்கி வீசுவது, ஃபைலால் அடி சண்டை பிடிப்பது எல்லாம் நாங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கோம். ஆனால் பிரச்சனை இப்பொழுது அடிப்படையில் ஆளுநருடைய இந்த தலையீடு என்னுடைய வாதம் தமிழ் மக்களுடைய அதிகாரத்துக்கான ஒரு போராட்டம். நாங்கள் வடகிழக்கிலே தமிழ் மக்கள் தங்களுக்கான ஒரு அதிகாரங்களை கூறித்தான் கடந்த 78 ஆண்டுகளாக நாங்கள் எங்களுடைய அரசியலை முன்னெடுத்து வருகிறோம்.
அந்த அதிகாரம் சார்ந்த கோரிக்கையின் ஒரு அங்கமாகத்தான் எங்களுடைய உள்ளூராட்சி சபைகளாக இருக்கலாம், மாகாண சபையாக இருக்கலாம், எல்லாமே அந்த அதிகாரத்தோடு சம்பந்தப்பட்டது. இப்பொழுது தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களை ஆளுநர் தன்னுடைய, அதாவது தான் ஒரு விசாரணை, ஆளுநர் தான் அந்த விசாரணை கமிஷனையோ அல்லது விசாரணைக்கான ஏற்பாடுகளையோ அவர் தான் செய்ய போகிறார். அவர் நியமித்த குழு தான் அந்த விசாரணை அறிக்கையை கொடுக்க போகும். அந்த அடிப்படையிலே அவர் உறுப்புரிமையை நீக்குவதாக வர்த்தமானி அறிவித்தலை வெளியிடுகின்றார் என்றால், இப்பொழுது ஏற்கனவே இருக்கின்ற அதிகாரங்களை உச்சபட்சமாக பயன்படுத்துதல் என்பதிலேயே ஒரு பெரிய சிக்கல் ஏற்படுது. இப்ப இந்த விடயத்தை நாங்கள் அரசியல் ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் கேள்விக்குள்ளாக்க வேண்டும் என்பதுதான் வாதம். ஒருவேளை இந்த நகர சபை உறுப்பினர்கள் பிரச்சனைக்குரியவர்கள் என்றால், உண்மையில் ஏற்கனவே எங்கள் ஒரு கட்சி சார்ந்த ஒழுங்குகள் இருக்கின்றன என்றால், ஒரு கட்சி செயலாளர் அந்த 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 நகர சபை மாநகர சபை உறுப்பினர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியும், அல்லது அந்த கட்சியோடு கலந்துரையாடி அந்த விடயங்களை அதிகார தரப்பு கையாளுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. ஒரு நீதிமன்ற நடைமுறையினூடாக அவர் அந்த பதவியிலிருந்து இல்லாமல் செய்யப்பட உறுப்பினர் பதவி அப்படி சட்ட ஏற்பாடுகள் இருக்குமாக இருந்தால் நீதிமன்றத்தை நாட முடியும். அப்படியான சில, ஆனால் இப்பொழுது பிரச்சனை, எங்களுக்கு ஏற்கனவே ஒரு சிக்கல் இருக்கிறது. இந்த அதாவது ஒரு பக்கத்தால் அதிகாரத்தை தந்துவிட்டு இன்னொரு பக்கத்தால் பிடிங்கி இருக்கிற பிரச்சனை பற்றி நாங்கள் நீண்ட காலமாக பேசி வருகிறோம். ஏற்கனவே ஆளுநர் ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு அதிகார மையம். ஆளுநர் என்று நாங்கள் தற்பொழுது கதிரையில் இருக்கிற வேதநாயகன் அல்ல பிரச்சனை. ஆளுநர் பதவிதான் பிரச்சனை. அந்த அவர் பிரதித்துவப்படுத்துகிற அந்த அதிகாரம் தான் இங்க விடயமே தவிர அவர் அந்த நபர் அல்ல. அவர் சில வேளை நேர்மையானவராக இருக்கலாம், அது வேறு விடயம். ஆனால் அந்த அவர் பிரதித்துவப்படுத்துகிற அதிகாரம் எவ்வாறு கையாளப்படுகிறது இந்த வடகிழக்கிலே என்பதை நாங்கள் நிச்சயமாக அதில் நாங்கள் கரசனையோடு தலையீடு செய்ய வேண்டிய தேவை தமிழ் அரசியல் சமூகத்துக்கு உண்டு. இலங்கையினுடைய அரசியலமைப்பு கூட சில வேளைகளில் கொளுத்தப்படுகின்றது. 13ஆம் திருத்தத்தை எல்லாம் கொளுத்துகின்றார்கள். அந்த நேரத்தில் கூட இவ்வாறான நடவடிக்கைகளை போலீஸ் தரப்பு கூட மேற்கொள்ளவில்லை. ஆனால் சாதாரணமாக ஒரு கருத்து சுதந்திரம் என்ற அடிப்படையில் தான் இந்த விவகாரத்தையும் பார்க்க வேண்டும் நினைக்கிறீர்களா? அதாவது ஆணையாளருடைய வர்த்தமானியை விமர்சனம் செய்வது என்பது, அல்லது நிர்வாக ரீதியில் அவர் தன்னுடைய கடமையிலிருந்து தவறுகின்றார் என்ற அடிப்படையில் பார்க்கப்பட வேண்டுமா? இல்ல, இதில் என்னென்றால் இப்ப இதை இந்த அளவு இந்த விடயத்தை இந்த அளவு ஒரு 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 விஷயமாக பார்க்கப்பட தேவையில்லை. ஒரு அதிகாரத்தை ஒரு மேலாதிக்க மனோநிலையில் அல்லது மேலாதிக்க அணுகுமுறையில் இந்த விடயத்தை கையாண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்றால் ஒருவேளை அந்த குறிப்பிட்ட நபர்கள் சபை ஒழுங்குக்கு முரணாக செய்யப்பட்டிருந்தால் சபை ரீதியாக முதல்ல ஒரு குறிப்பிட்ட விசாரணைகளுக்கு உள்ளாக்கி அல்லது அது சம்பந்தமாக அவர்களுடைய பதவிகளை இரத்து செய்வது போன்ற விடயங்களை பற்றி பரிசீலிக்கலாம். ஆனால் அவ்வாறு இல்லாமல் அவர்களுடைய எடுத்த உடனே அவர்களுடைய உறுப்புரிமையையும் இல்லாமல் ஆக்குவது என்பது ஒரு சிக்கலான விடயம். இந்த விவகாரங்களை கடந்து தென்னிலங்கையில் தற்பொழுது உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல், பிள்ளையான் நேற்றைய தினம் தெரிவித்த கருத்துக்கள் நீதிமன்றத்துக்கு முன், அவர் அன்றகுமார திசாநாயக்க உடைய வாய் போன்றுதான் அனைத்துமே பொய் என்ற ஒரு விடயத்தை வெளிப்படுத்தி சென்றிருந்தார். அந்த அளவு தூரம் பிள்ளையான் சிறைச்சாலையில் இருக்கின்ற பொழுதும் சகல விடயங்களையும் தெரிந்து கொள்கின்ற ஒரு நபராக இருக்கின்றாரா? அவர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுப்பு காவலில் இருக்கின்ற ஒருவர். இப்பொழுது பிரச்சனை உண்மையில் இந்த விசாரணை என்ன இந்த விசாரணை இதுவரை எந்த இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிறது என்பதை பற்றி சரியாக யாருக்குமே தெரியாது. ஊடகங்கள் அங்கே இந்த விசாரணையில் அதாவது தற்பொழுது கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டு விசாரணை செய்பவர்கள் தொடர்பாக ஆங்காங்கே பல்வேறு செய்திகள் வெளிவருகின்றன. குறிப்பாக முன்னை நாள் தேசிய புலனாய்வு பணியகத்தினுடைய முன்னை நாள் இயக்குனர் தற்பொழுது மாரடைப்பால் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவர் உணவு இப்படியான செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றதே தவிர இந்த விசாரணை எந்த இடத்தில் இப்பொழுது வந்து சேர்ந்திருக்கிறது, அடுத்த கட்டத்தை நோக்கி எவ்வாறு முன்னெடுக்கப்பட போகின்றது, இதுவரை அவர்கள் தெரிவித்த கருத்துக்களின் அடிப்படையில் அந்த அந்த இதுவரை அவர்கள் தெரிவித்த விடயங்கள் என்ன என்பதெல்லாம் மக்களுக்கு தெரியப்படுத்தப்படவில்லை. ஊடகங்களில் தான் ஆங்காங்கே இது பற்றி பலர் பேசுகிறார்கள். இதனுடைய ஒரு தொடர்ச்சி தான் இந்த பிள்ளையான் அவருடைய, அதாவது அவர் மேலதிக விசாரணைகளுக்காக மீண்டும் அவரை தடுத்து வைத்து விசாரிப்பதற்கான அனுமதியை நீதிமன்றம் வழங்கி இருக்கிறது. அவர் அங்கு வந்து செல்லுகின்ற பொழுதுதான் அந்த கருத்தை அவர் தெரிவிக்கின்றார். அவர் ஆரம்பத்திலேயே, அதாவது இந்த கைது இடம்பெறுவதற்கு முன்னரே ஜனாதிபதி அன்றகுமார் தொடர்பில் கடுமையாக விமர்சித்தவர்.
எங்களிடம் அவர்கள் தான் எங்களிடம் ஆயுதங்கள் வாங்கினார்கள் என்றெல்லாம் சொன்னார். ஆனால் அவர் அந்த கருத்துக்களை அதாவது அவர் சொல்லி போகின்ற முறையை பார்த்தால் அவர் இதை பார்த்து ஏதோ அச்சப்படவில்லை. இந்த விஷயம் ஏற்கனவே அவர் ஜோசப் பர்ராயசிங்கம் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில் இருக்கின்ற பொழுதுதான் உயிர்த்த குண்டு தாக்குதலுக்கு உதவி புரிந்தார் அல்லது அதில் இணைந்து ஒரு செயற்பட்டார் என்ற குற்றச்சாட்டு சுமத்தப்படுகின்றது. தற்பொழுதும் நேரடியாக ஜனாதிபதியை விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு பிள்ளையான் இருக்கின்றார் என்றால் மீண்டும் அப்படி போன்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்வதற்கு காலம் நேரம் எடுக்காது. அதே நேரம் அவர் அந்தளவு தூரம் அந்த உள்ளிருந்து கொண்டு ஒரு நம்பிக்கை கொள்கின்றார், மீண்டும் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படும், அந்த ஆட்சி மாற்றத்தின் மூலம் தான் விடுதலை பெறுவேன் என்ற ஒரு நம்பிக்கை அவருக்கு இருப்பதுதான் இந்த பேச்சுக்கு காரணமா? ஒருவேளை இப்ப இது ஒரு ஊகம்தான். இந்த விசாரணைகள் தொடர்பில் அதிக தூரம் இந்த விசாரணையை கொண்டு சென்று தன்னை தண்டிக்க முடியாது என்று அவர் கருதுகிறார். அதாவது அவரை தண்டிக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக நீதிமன்றத்திலே தகுந்த சான்றுகள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். இல்லாவிட்டால் நீதிமன்ற நடைமுறையினூடாக ஒருவரை தண்டிப்பதாக சரியான ஆதாரங்கள் அங்கே சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அந்த ஆதாரங்களிலே ஓட்டைகள் இருக்குமாக இருந்தால் அந்த ஓட்டைகளை பயன்படுத்தி சம்பந்தப்பட்டவர்கள் தப்பிக்கொள்வதற்கு அதிக வாய்ப்பு உண்டு. இது பொதுவாக நடைபெறுகின்ற விஷயம். அதனால் இந்த விசாரணைகள் பலவீனமாக இருக்கின்றன என்பதை அவர் அறிந்து அப்படி பேசுகிறாரா, அல்லது தான் அச்சமடையவில்லை என்பதை தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு காண்பிப்பதற்காக அப்படி பேசினாரா என்பது இது என்னென்று தெரியவில்லை. ஆனால் அவர் அவருடைய பேச்சை பார்த்தால் அவர் ஏதோ இதை பார்த்து தான் அச்சப்படவில்லை, தான் குற்றமற்றவன் என்பதில் உறுதியாகத்தான் இருக்கிறேன் என்பதை தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு, தன்னை அவதானிப்பவர்களுக்கு வெளிப்படுத்துவது போன்றுதான் அவர் பயன்படுத்திய துணி தெரிகிறது. ஆனால் இந்த நாட்டில் இருப்பவர்கள் சாதாரணமாக உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலாக இருக்கலாம், அல்லது சுரேசாலையாக இருக்கலாம், அல்லது பிள்ளையான் போன்றவர்கள் இனி வெளியில் வர மாட்டார்கள், இவர்கள்தான் இந்த குற்றத்தை இழைத்தார்கள் என்பதனை ஊடகங்களாக இருக்கலாம் அல்லது யூடியூப்களாக இருக்கலாம், இவை அனைத்தும் அவ்வாறான ஒரு பிம்பத்தை தான் ஏற்படுத்துகின்றது. திலீப் ஜெயவீர கூறுவது போன்று ஊடகங்களை பார்த்து அல்லது யூடியூப்புகளை பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. ஆனால் இவருடைய நிலைப்பாடுன்றது அதற்கு முழுதான ஒரு எதிர் நிலைப்பாட்டை தன்னுடைய நியாயத்தை அல்லது தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்துகின்றார்களா? அந்தளவு தூரம் அவருக்கு அந்த சுதந்திரம் இருக்கின்றதா? பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு வைத்திருக்கின்ற பொழுதும் இல்ல, அவர் இப்ப பயங்கரவாத தடத்தில் கைது செய்யப்பட்டிருந்தாலும் கூட இன்னும் அந்த விசாரணை அதாவது முடிவுக்கு வரவில்லை. இவர்கள் தான் இதில் சம்பந்தப்பட்டவர்கள், இவர்கள் தான் இதனுடைய பிரதான சூத்திரதாரிகள் என்பதை இதுவரை 100% நிரூபிக்கக்கூடிய இந்த விஷயங்களும் இதுவரை வெளிப்படுத்தப்படவில்லை. விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கின்றது என்றுதான் அரசாங்கம் கூறுகிறது. அவர்கள் சில தகவல்களை தங்களுக்கு வழங்கி இருக்கிறார்கள் என்று அமைச்சர் நாடாளுமன்றத்தில் சொன்னார். நாடாளுமன்றத்தில் சொல்லுவது என்பது அது சாதாரணமான விடயம். நாடாளுமன்றத்தில் பல்வேறு விஷயங்கள் சொல்லப்படுகின்றன, பேசப்படுகின்றன. நாடாளுமன்றத்தில் சொல்லப்படுவது அது ஒரு நீதிமன்ற விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட போகின்ற விஷயங்கள் அல்ல. அந்த வகையில் நாங்கள் பார்த்தால் நீதிமன்ற விசாரணைக்கு சமர்ப்பிக்கக்கூடிய விஷயங்கள் இதுவரை தெளிவாக மக்கள் அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் எதுவும் இல்லை. அதான் நான் ஏற்கனவே கூறியது போன்று அவர்கள் இந்த விசாரணை எவ்வளவு தூரம் சென்றாலும் சில விஷயங்கள் ஒரு கட்டத்துக்கு மேல் தாண்டி செல்லவில்லை என்று அவர்கள் செல்லாது என்பதில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்களா இல்லையா, அல்லது தாங்கள் அச்சப்படவில்லை என்பதை காண்பிக்கக்கூடிய வகையில் என்றால் அவர்கள் அடிப்படையில் பிள்ளையானுக்கும் சுரேசாலைக்கும் வித்தியாசம் உண்டு. பிள்ளையான் ஒரு அரசியல், அவர் தான் இதை கண்டு அரசியல்வாதிகள் பொதுவாக தாங்கள் கைது செய்யப்படுகின்ற பொழுது தாங்கள் உறுதியாகத்தான் இருக்கிறோம், தாங்கள் குற்றமற்றவர்கள் என்பதை தொடர்ந்தும் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அதையும் தாண்டி அவர்களுடைய குற்றம் நிரூபிக்கப்பட்டால் தான் அவர்கள் அதில் தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவார். ஆனால் சுரேசாலையினுடைய பிரச்சனை வேறு. அவர் இந்த நாட்டினுடைய புலனாய்வு சேவையின் பணிப்பாளராக இருந்தவர். இவர்கள் பிள்ளையான் சுரேசாலையை நாங்கள் ஒப்பிட முடியாது. அவர் இந்த நாட்டினுடைய பல்வேறு இரகசியங்களை அறிந்த ஒரு நபர். அவர் தொடர்பான விசாரணை எவ்வாறு முன்னெடுக்கப்பட போகிறது, எந்த இடத்தில் போய் நிற்கப் போகிறது என்பதெல்லாம் நாங்கள் பொறுத்திருந்துதான். இல்லை, சுரேசாலை இந்த விவகாரத்தில் கூறப்பட்டது அவருக்கு மிகப்பெரிய ஒரு சித்திரவதை இடம்பெறுகின்றது, அவருடைய ஆடைகள் எல்லாம் களையப்பட்டது, பல்வேறு விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டது. ஆனால் நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகின்ற பொழுது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் கூறுகின்றார் அவருக்கு கொடுத்த சலுகைகளை பற்றி.
நான் நினைக்கின்றேன் பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்படுகின்ற ஒருவருக்கு அந்தளவு தூரம் சலுகைகள் வேறு பிரஜைகளுக்கு கொடுக்கப்பட்டதா என்பது கேள்வி. தமிழர்களும் பலர் பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்டார்கள். அவர்களுக்கெல்லாம் இந்தளவு தூர சலுகைகள் வழங்கப்பட்டனவா என்பது ஒரு பிரதானமான கேள்வி. அதேபோன்று அந்த உரையை நாடாளுமன்றத்தில் அவர் உரையாற்றுகின்ற பொழுதுதான் தெரிந்தது சுரேசாலைக்கு இவ்வளவு சலுகைகள் கொடுக்கப்பட்டது என்று. அதேபோன்று பிள்ளையானுக்கும் அவ்வாறான சலுகைகள் சிறைச்சாலையில் தற்பொழுது கொடுக்கப்படுகின்றதா தடுப்பு காவலில் அவர் இருக்கின்ற பொழுது? பிள்ளையான் தனக்கு வழங்கப்பட்ட சலுகைகள் பற்றி எங்கும் பேசியதாக நான் அறியவில்லை. ஆனால் அவரை சந்தித்து விட்டு வெளியில் வந்த உதய கம்மன்பில அவர் ஒரு வசதியற்ற சூழலில் இருப்பதாக ஊடகங்களுக்கு சொன்ன செய்தியை நான் பார்த்தேன். அதே போன்றுதான் இப்பொழுது சுரேசாலையுடைய மனைவியும் நேர்காணல்களிலே அப்படித்தான் சொல்லுகிறார். அவர் இருக்கின்ற அறையிலே எலிகள் ஓடி திரிகின்றன, அவர் ஒரு இருட்டு அறையில் வைக்கப்பட்டிருக்கிறார் என்றெல்லாம் அதனால் அவருக்கு மன அழுத்தம் ஏற்பட்டது என்று பல்வேறு விஷயங்களை அவருடைய மனைவி சொல்லி இருக்கிறார். ஆனால் இதில் உண்மையில் என்ன நடக்கிறது என்றால் சம்பந்தப்பட்டவர்கள் இப்பொழுது நேரடியாக ஊடகங்களுக்கு வந்து தங்களுடைய நிலைமையை சொல்லக்கூடிய சூழல் இல்லை. ஆனால் மூன்றாம் நபர்கள் கூடாகத்தான் எல்லா விடயங்களுமே வருகின்றன. இப்ப இந்த மூன்றாம் நபர்கள் கூடாக வருகின்ற விடயங்கள் எவ்வளவு தூரம் உண்மையானது அல்லது அவர்கள் ஒரு மிகைப்படுத்தி கூறுகின்றார்களா என்பதை எல்லாம் எங்களால் அதை ஊகிக்க முடியாது. ஆனால் அனுரகுமார திசாநாயக்க மீது இருந்த மிகப்பெரிய அந்த பிம்பம் என்பது உயிர்த்தனாயிரு குண்டு தாக்குதலோ அல்லது பிள்ளையான் தொடர்பில் கட்டமைக்கப்பட்ட அந்த பிம்பத்தை நேற்றைய தினம் பிள்ளையான் வெளிப்படுத்திய கருத்து என்பது உடைத்திருக்கின்றது. அப்படி பார்க்க முடியுமா? அப்படி இது வந்து உண்மையில் நாங்கள் இரண்டு விதமாக இந்த விடயத்தை பார்க்க வேண்டும். ஒன்று ஜனாதிபதி அன்றகுமார் அவர்களுடைய அரசியல், அவருடைய கட்சி, அவருடைய அரசியல், அவருடைய நிலைப்பாடுகள் என்பது ஒன்று. இரண்டாவது இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணை அது தனியானது, அது வேறு விடயம். ஆனால் உண்மையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான இந்த விசாரணையை அவர்கள் தேர்தல் காலத்திலே தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு சுயாதீன விசாரணையை மேற்கொண்டு சம்பந்தப்பட்டவர்களை சட்டத்துக்கு நிறுத்துவோம் என்றெல்லாம் தேர்தல் கால வாக்குறுதியாக சொல்லியிருந்தார். அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் இந்த விசாரணையின் மீது இந்த அரசாங்கம் இவ்வளவு தீவிர கரிசனை எடுத்துக்கொண்டு இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுகின்றது. ஏற்கனவே ஜனாதிபதி நாடாளுமன்றத்தில் இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் உரையாற்றுகின்ற பொழுது சொன்னார், இந்த ஆண்டு சட்டம் அதன் பணியை செய்கின்ற ஆண்டாக இருக்குமோ அப்படி ஏதோ ஒரு வார்த்தையை பிரயோகித்தார். அந்த அடிப்படையிலே பல்வேறு விசாரணைகள், பல்வேறு ஊழல் விடயங்களோடு சம்பந்தப்பட்ட பலருடைய கைதுகள் எல்லாம் இந்த ஆண்டிலே நடந்திருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சியாக தான் இந்த தேசிய புலனாய்வு பணியகத்தினுடைய முன்னாள் பணிப்பாளர் அவர் கைது செய்யப்பட மாட்டார் அல்லது அவர்கள் அரசாங்கம் கை வைக்காது என்ற கருத்துக்கள் எல்லாம் ஆங்காங்கே சொல்லப்பட்டு கொண்டிருந்தாலும் அவர் தற்பொழுது கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உள்ளாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஆனால் சுரேசாலையுடைய கைது இடம்பெற்ற பின்னர் அது தொடர்பில் மேற்கிளம்பிய எதிர்வினைகள் அல்லது விமர்சனங்கள் அல்லது குற்றச்சாட்டுகள், அவருக்கு வழங்கப்பட்ட சலுகைகள் தொடர்பான கேள்விகள் எல்லாம் பிள்ளையானுடைய விடயத்திலே பெரிதாக தேசிய அளவிலே அப்படி கேள்விகள் எல்லாம் இல்லை என்றால் பிள்ளையானுக்காக கதைப்பதற்கு பெரிதாக ஆட்கள் இல்லை. அதனால பிள்ளையானுடைய சலுகைகள் பற்றி யாரும் பேசவில்லை. ஆனால் சுரேசாலைய அவர்களுடைய நண்பர் என்ற அடிப்படையிலோ அல்லது அவர்கள் யுத்தத்தை தோற்கடிப்பதற்கு பெரிய அளவில் பங்களித்த ஒரு தேசிய அளவில் போற்றக்கூடிய ஒரு நபர் என்ற அடிப்படையிலும் சிங்கள தேசியவாத தரப்பு, அந்த முன்னைய தேசியவாத முகாமை சேர்ந்தவர்கள் இந்த கருத்துக்களை முன்வைத்து வருகிறார். இவ்வளவு நேரம் இணைந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பரிமாறிய மிக்க நன்றிகள். நன்றி. இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்ட உங்களுக்கும் நன்றி, வணக்கம். கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங் வெள்ளவத்தை IBC ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில்.